நாங்கள் ஒரு பாட்டு கேட்குறோம்னு சொன்னால் சாதாரணமாக தெளிவாக விளங்குங்க. கூட்டமாக நாங்கள் 5 விதமான பாவங்களை செய்வோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவாக விளங்கு. முதலாவது பாவம் என்ன தெரியுமா? எழுதுவாங்க மார்க்க அறிஞர்கள், சிமாவுல் மம்சூக்கி மாசியத். பாட்டு கேட்கிறது இது பயங்கரமான மிகப்பெரிய ஒரு பாவம். குர்ஆன்ல ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கக்கூடிய விளக்கப்பட்ட மிக பயங்கரமான பெரிய ஒரு பாவம். ரெண்டாவது பாவம் என்ன தெரியுமா? அல் முஜாஹரத்து பிசிமாஇஹா. அப்படின்னா பாட்டை கொஞ்சம் சவுண்டா போட்டு யாரையும் கணக்கெடுக்காம மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனாலும் சரின்னு பகிரங்கமாக கேட்குறது. சவுண்டை கூட்டி கேட்குறதுக்கு சொல்லுவாங்க மஷியத்தும் சானியத்தும். ரெண்டாவது மிக பயங்கரமான பெரிய பாவம் என்று மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க. என்ன பாவத்தை பகிரங்கமாக செய்கிறார் சொல்லிட்டோம். மூன்றாவது என்ன பாவம் செய்யறாங்கன்னா, பாட்டு கேட்கிறாங்கன்னா சொல்லுவாங்க அத்தஅவத்து லிஸ்மாஇஹா. பாட்டை கேட்கறதுக்காக வேண்டி பிற மக்களை கூப்பிடுறது. எல்லா கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து வாழ பாட்டு கேட்கொண்டு போகிறது. அல்லது பெண்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பார்க்குறோம், பாட்டு போட்டு ஆடி டிக்டாக்ல இணையதளங்கள்ல போடுறாங்க. அப்ப இது மூன்றாவது மிக பயங்கரமான பாவம். பாட்டு கேட்கறதுக்காக வேண்டி ஒருத்தர் கூப்பிடுறது, ஒரு பாவத்துக்காக வேண்டி ஒருத்தர் அழைக்கிறது. சொல்லுவாங்க மசியத்தும் சாலிசத்தும். மூன்றாவது பாவம். நான்காவது பாவம் என்ன தெரியுமா? தெளிவாக விளங்குங்க. அந்த பாவத்துக்காக வேண்டி இபாஹத்துஹா, இந்த பாவம் ஹலால் என்று சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாட்டு கேட்குறது ஏன்னா ஹதீஸ்ல தெளிவாக வந்தில்லையாம், குர்ஆன்ல தெளிவாக வந்தில்லையாம் ஹராம் என்ற வார்த்தை. கண்ணியமானவர்களே, யாருக்கு விளக்கம் இல்லையோ விளக்கம் இல்லாத சொல்லக்கூடிய கருத்து தான். அப்ப இபாஹத்துஹா, பாட்டு கேட்கறது ஹலால் என்று சொல்லி வாதிடுறது, இது நான்காவது மிக பயங்கரமான பெரிய பாவம். கண்ணியமான அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவாக விளங்குங்க. அஞ்சாவது பாவம் என்ன தெரியுமா? அதுக்கு இஸ்திஹ்ஸாஉ பிமா யுஹர்ரிமுஹா. யார் ஹராம் என்று சொல்றாங்களோ இவங்களை நாங்கள் பரிகாசம் செய்வது, கொச்சப்படுத்துறது. இவங்களுக்கு எல்லாம் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ள தெரியாது, காலத்துக்கு ஏற்ற அறிவில்லை, சமகாலத்துக்கு தேவையான அறிவில்லை, இன்னைக்கு காலம் ஸ்பெஷல் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்றாங்கன்னு சொன்னா, கண்ணியமான அன்பான சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, நாங்கள் இப்படியாப்பட்ட 5 விதமான பெரிய பயங்கரமான பாவத்தில் நாங்கள் சிக்கியிருக்கிறோம்.